சங்கரா காலேஜில் தான் ஒர்க் பண்ணேன். 2012 பிப்ரவரியிலேருந்து 2015 ஏப்ரல் வரலும் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். என்னுடைய முதல் பணி அங்கே தான். அதனால் எனக்கு மிக நெருக்கமான ஒரு கல்லூரி. எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் நான் என்னுடைய பிஹெச்டி முடித்தேன். எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாமே பண்ணது அங்கே தான். அதனால் எனக்கு காஞ்சிபுரம் என்பது இரண்டாவது பிறந்த வீடு. அதை என்னுடைய கல்லூரியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாணினியருடைய கிராமர், பாணினிய வியாக்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு குறிப்பு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பாணினி யாரு அப்படின்றது நமக்கு தெரியணும். முதல்ல சம்ஸ்கிருதம் அப்படின்ற மொழி, அந்த மொழிக்கான அர்த்தம் என்ன, ஏன் செம்மொழிகளில் ஒன்றாக அது பார்க்கப்படுது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், பெக்யூலியரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். உலக மொழிகள்ல 2 மொழிகள் மிக மிக முக்கியமானவை. ஒன்று தாய்மொழியான தமிழ், மற்றொன்று என்னை அரவணைத்த சம்ஸ்கிருதம். இந்த 2மே மிக முக்கியமான தொன்மையான மொழிகள் அப்படின்றதுல ஐயப்பாடே கிடையாது. இதுல தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் மிக சிறப்புகள், என்ன சொல்றது, சிமிலாரிட்டி உண்டு, ஒற்றுமை உண்டு. எந்த விதத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது, லிட்ரேச்சர் ஓரியன்டா, அதாவது இலக்கியங்களையும் இலக்கணத்திலையும் 2ம் வளமான வலிமையான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கொண்ட மொழி 2 மொழிகளுமே பார்க்கப்படுது. இப்போ தமிழுக்கு எப்படி தொல்காப்பியமோ அது போல சம்ஸ்கிருதத்திற்கு பாணினியம், அதாவது பாணினியால் எழுதப்பட்ட வியாக்கரணம் அப்படின்றது தெள்ள தெளிவா தெரியுது. இப்போ இந்த பாணினிய வியாக்கரணம் ஏன் சிறப்பு அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு மொழி செழிப்பா இருக்கு அப்படின்னா அதனுடைய இலக்கிய வளங்களால தான் அது செழிப்பாக இருக்கு, எல்லாராலையும் போற்றப்படுது, வளமான மொழியாக பார்க்கப்படுது, வலிமையான மொழியாக பார்க்கப்படுது. அதனாலதான் அதுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்படுது. அப்படி வளமான வலிமையான ஒரு மொழி இருக்க வேண்டுமானால் அந்த மொழியினுடைய இலக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும். இலக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா வெறும் இலக்கியத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இலக்கியம் பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீடுக்கு எப்படி ஒரு பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதோ அது போல ஒரு மொழிக்கு பேஸ் என்ன அப்படின்னா இலக்கணம். ஒரு இலக்கணம், எந்த மொழியினுடைய இலக்கணமானது வலிமையானதாக இருக்கோ, வளமானதாக இருக்கோ, ஒரு அடிப்படை ஆதாரத்தோடு இருக்கோ, அந்த மொழியினுடைய இலக்கியம் வலிமையாக, வளமாக, ஸ்ட்ராங்கா இருக்கும், அழகா இருக்கும். அப்படி எடுத்துக்காட்டுகள் தான் தமிழ் மொழியும் சம்ஸ்கிருத மொழியும். அதுல ஐயப்பாடே கிடையாது. இப்போ நமக்கு தொல்காப்பியத்தை பத்தி தெரியும். ஆனா பாணினியம் என்று அழைக்கப்படுகின்ற வியாக்கரணம் என்றால் இலக்கணம். அந்த இலக்கணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். பாணினி ஒரு ஆகச்சிறந்த ஒரு இலக்கணவாதியில் ஒருவர். இலக்கணவாதி, அது நம்ம இலக்கியவாதி தானே கேள்விப்பட்டிருப்போம். அதனால இலக்கணவாதி அப்படின்னா 8 விதமான வியாக்கரணங்கள் இருந்தன. முதல்ல வியாக்கரணம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். வேதம் 4, அந்த வேதத்தினுடைய அங்கங்கள் 6. சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்ற இந்த 6. இந்த 6ல ஒண்ணுதான் வியாக்கரணம். வேதம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாராலையும் அறியப்பட வேண்டுமானால் வேதத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை தெரிந்து கொள்வதற்கு இந்த 6ம் உபயோகமாக இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் அதுக்கு அங்கம்னு பேரு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கை, கால், மூக்கு இதெல்லாம் என்ன பண்ணுது, அதனுடைய வேலைகளை செய்தால்தான் உடல் செம்மையாக இருக்கு. அது போல வேதம் செம்மையாக இருக்க வேண்டுமானால் இந்த 6ம் தன்னுடைய வேலையை தலையானதாக கொண்டு செய்ய வேண்டும். அதுல ஒன்றுதான் வியாக்கரணம். இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கணம் இல்லாத ஒரு மொழியாக ஏற்றுக்கொள்ளவே படாது. ஒரு அழுகின ஆப்பிளுக்கு சமம். ஒரு ஆப்பிள் நல்ல தூய்மையானதாக ஒரு குவாலிட்டியோட இருக்கு அப்படின்னா அது சாப்பிடுவோம். அழுகி போச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டோம். அது போல ஒரு மொழி அழகாக இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அதனுடைய கிராமர் வலிமையானதாக இருக்கணும், இலக்கணம் வலிமையானதாக இருக்கணும். அப்படி சம்ஸ்கிருத மொழியானது வளமா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு லாங்குவேஜா இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம்
பாணினியோட கிராமர். பாணினி மட்டும் கிராமர் எழுதல, அதற்கு முன்னால் எழுதப்பட்ட நவவித வியாக்கரணம்னு பேரு. ஹனுமானுக்கு நவவித வியாக்கரண பண்டிதா, நவ வியாக்கரண பண்டிதர்னு பேரு. 9 வியாக்கரணங்களையும் சூரிய பகவான்கிட்ட இருந்து கத்துக்கிட்டார் ஹனுமான். அப்போ ஆனா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐந்திரம், சந்திரம், காசபட்சணம், ஆபிஷலி, சாக்கட்டாயனம் அப்படின்னு ஒரு 9 பேர் சொல்றாங்க. இந்திரன், சந்திரன், ஆபிஷலி, சாக்கட்டாயனர் இப்படின்னு ஒரு 9 பேர் வியாக்கரணங்கள் பண்ணியிருந்தாலும் தற்பொழுது, அதாவது மற்றதெல்லாம் லுப்தம்னா காணாம போச்சு. பாணினியால் எழுதப்பட்ட வியாக்கரணம் மட்டுமே, பாணினிய வியாக்கரணம் மட்டுமே இப்பொழுது உயிர்ப்போடு இருக்கு. எப்படி அப்படின்னா, மிகப்பெரிய கடல், அந்த கடல்ல ஒரு துளிதான் பாணினிய வியாக்கரணம். அப்படின்னா பார்த்துக்கணும் அந்த மற்ற வியாக்கரணங்கள்லாம் எவ்வளவு வளமானது, வலிமையானதாக இருந்திருக்கு அப்படின்றது. ஹனுமானால் கற்றுக்கொள்ளப்பட்டது இந்த 9 வியாக்கரணங்களும். அதுல ஒன்றுதான் இந்த பாணினிய வியாக்கரணம். இந்த பாணினிய வியாக்கரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாணினியால் எழுதப்பட்ட சூத்திர வடிவங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதங்கள் மந்திரபூர்வமா இருக்கும். எப்படி அப்படின்னா, சம்ஹிதா, பிராமணம் அப்படின்னு வேதத்தை பிரிக்கிறாங்க 2 பகுதியாக. சம்ஹிதா என்பது மந்திர ரூபம், பிராமணம் என்பது உரைநடை வடிவம். மற்ற இருக்கக்கூடிய இந்த 6 அங்கங்களும் சூத்திர ரூபத்துல இருக்கும். சூத்திரம்னா ஃபார்முலா வடிவுல இருக்கும். அப்படி பாணினியால் எழுதப்பட்ட இந்த வியாக்கரணம் சூத்ரா ஃபார்முலாஸ் பேசிஸ்ல இருக்கும். 4000 சூத்திரங்களை அவர் பண்ணியிருக்காரு. 8 அத்தியாயங்களை கொண்டது. 8 அத்தியாயம், அதனால அதுக்கு என்ன பேரு? அஷ்ட அத்தியாயி. அத்தியாயம்னா சாப்டர். இந்த 4000 சூத்திரங்களையும் 8 சாப்டரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கு 8 அத்தியாயங்களை கொண்டதுனால இந்த வியாக்கரணத்துக்கு அஷ்டாத்தியாயி அப்படின்ற பெயர் காரணம் வந்தது. இந்த 4000 சூத்திரங்களும் 8 அத்தியாயத்துள்ள உள்ள இருக்கு. மொத்தம் 32 சப்சாப்டர்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த 8 அத்தியாயங்கள்ல 32 சப்சாப்டர்ஸ் இருக்கு. அது போல இந்த 4000 சூத்திரங்களும் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த அஷ்டாத்தியாயை எப்படி பிரிச்சிருக்காங்க? 8 விதமா பிரிச்சிருக்காங்க. டிவைடட் இன்டு 8 சாப்டர்ஸ். அஷ்ட பிளஸ் அத்தியாயனா சாப்டர். ஸோ 8 சாப்டரா இருக்கு. ஒவ்வொரு சாப்டருக்கும் 4 பாதங்கள்னா, இப்போ ஒவ்வொரு தொகுதின்னு நம்ம சொல்றோம். இப்போ ராமாயணத்தை பிரிக்கும் பொழுது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் அப்படின்னு பிரிக்கிறோம். கம்பராமாயணத்துல காதையாக பிரிக்கிறோம். அதாவது பாலகாண்டத்துக்குள்ள ராம ஜனன காதை அப்படின்னு வரும், அது சப் சாப்டர். அது போல 8 அத்தியாயங்களுக்குள்ள சாப்டருக்குள்ள சப் சாப்டர்ஸ், பாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் 4 பாதங்கள். மொத்தம் 8 அத்தியாயம். 8 × 4 32 பாதங்கள். ஆக 4000 சூத்திரங்கள், 8 அத்தியாயங்கள், 32 பாதங்களை கொண்டது இந்த விஷயம். அதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னா, ஆரம்பிக்கும் பொழுது சிவசூத்திரத்தோட ஆரம்பிக்குது. சிவனுடைய உடுக்கை, இந்த விஷயம் எப்படி உருவானது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். இந்த முக்கியமான ஒன்று மாகேஸ்வர சூத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற சூத்திரங்கள் என்னென்ன? ஐவன்னு, ரிழுக்கு, ஏவோங்கு, ஐயவுச்சு, ஹயவரட்டு, லன்னு, நியமகணனம், ஜபஞ்சு, கடதஷ், ஜபகடதஷ், காப சட சடதோ, கபை, ஷஷர், ஹல் இது மாகேஸ்வராணி சூத்ராணி அநாதி சம்யார்த்தானி. இந்த மாகேஸ்வரன் சிவனுடைய உடுக்கையிலிருந்து வெளிவந்த இந்த மாகேஸ்வர உடுக்கையிலிருந்து வெளிவரப்பட்ட சவுண்ட் இப்படி வருது. முதல்ல வந்த சவுண்ட் ஐ1, ரிழுக்கு, ஏவோங்கு, ஐ அவுச்சு, ஹயவரட்டு, லன்னு, நியமங்கணனம், ஜபஞ்சு, கடதஷ், ஜபகடதஷ், காப சட சடதௌ, கபை, ஷஷர், ஹல் இது மாகேஸ்வராணி சூத்ராணி. உடுக்கையிலிருந்து ஒவ்வொரு சவுண்டா வருது. ஒவ்வொரு சவுண்டு வரும் பொழுது ஒவ்வொரு நாதத்தோடு வெளில வருது. சிவபெருமான் நடராஜ அவதாரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கையில நனாதடக்காம் நவபஞ்சவாரம், நவபஞ்ச 14 முறை. நவ என்றால் 9, பஞ்ச என்றால் 4, 9 + 5, நவ என்றால் 9, பஞ்ச என்றால் 5, 9 + 5 14. 14 முறை அந்த உடுக்கையானது தன்னுடைய சத்தத்தை வெளியே கொடுத்தது. அதிலிருந்து வந்த 14 சூத்திரங்களும் மாகேஸ்வர சூத்திரம் என்று அழைக்கப்பட்டது. அதுதான் வியாக்கரணத்திற்கான அடிப்படை. அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல எப்படி உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலும் இருக்கு.
ஸ்வராட்சரம், வியஞ்சனாட்சரம் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கெங்க பிறக்குது அப்படின்றத அடுத்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா, அக்குஹ விசர்ஜனியா நாம் கண்டஹா த்ரோட்ல இருந்து உண்டாகுது. அ ஆ ஹ விசர்க்கம். இதெல்லாம் எங்கிருந்து உண்டாகுது? கவர்க்கம். கவர்க்கம் என்றால் மெய்யெழுத்துக்களை வர்க்கமாக பிரிக்கிறார்கள். க க க க ந. இப்போ தமிழ்ல நம்ம சொல்றோம் கல்வி, யூஸ் பண்ற கா ஒண்ணுதான். அதே மாதிரி கணம்னு சொல்றோம், கணம், அது யூஸ் பண்ற காவும் ஒண்ணுதான். ஆனா ப்ரொனன்சியேஷன் வேறுபடுது. சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு ப்ரொனன்சியேஷன். ஸோ ஒரே எழுத்திற்கு 4 ப்ரொனன்சியேஷன் கிடையாது. 4 எழுத்துக்கள்னா 4 எழுத்துக்களுக்கும் விதவிதமான ப்ரொனன்சியேஷன் உண்டு. ஏன்? ஒரு மொழிக்கு ஆதாரமாக அடிப்படையாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு. மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படியோ அது போல ஒரு மொழிக்கு உச்சரிப்பு மிக மிக முக்கியமானது. க க க க ங. ஒரு சாஃப்ட் ப்ரொனன்சியேஷன், ஒரு ஹார்ட் ப்ரொனன்சியேஷன். க சாஃப்ட், க ஹார்டு, க சாஃப்ட், க ஹார்டு, நேசல் மூக்குல. சோ இப்ப நம்ம எழுத்துக்களை பாக்குறோம். க ங. இந்த காவுக்கும் ஞாவுக்கும் இடையே 4 எழுத்துக்கள் இருக்கு. எப்படி? க க க க. அடுத்து 5வது எழுத்து ங. இது மூக்கால சொல்லக்கூடிய எழுத்து. ஸோ நேசல் ப்ரொனன்சியேஷன் நல்லா கவனிக்கணும். கன்னத்திலிருந்து தொண்டையிலிருந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் கவர்க்கம். கன்னத்திலிருந்து உண்டாகக்கூடிய எழுத்து சவர்க்கம். ச இ ச ய. இதெல்லாம் கன்னத்திலிருந்து உண்டாகும். கன்னத்தை பிடிச்சி சொல்லி பார்ப்போம், வராது. சோ கன்னத்திலிருந்து. அதே மாதிரி ச ச ஜ ஜ. எழுத்துக்களுடைய ஆரிஜின் இருக்கு. ஆரிஜின் ஆஃப் த லெட்டர்ஸ். கண்டம் தொண்டை, கன்னம் கண்டியஸ்தானம், தாளவியஸ்தானம். நெத்தியிலிருந்து உண்டாகுது மூர்தன்யஸ்தானம். அடுத்தது தந்தம், பல்லுல இருந்து உண்டாகுது. இப்போ த த த த ந சொல்றோம். பல்லுல இருந்து தா சொல்லும் போது பல்லுல ஒட்டாம சொன்னா தா வராது. அதே மாதிரிதான் த த த த ந. அகுஹ விசர்ஜனியானாம் கண்டஹா இச்சு யஷானாம் தாலு ரிட்டுரஷானாம் மூர்தா ரித்துலசானாம் தந்தாக ல ல ர ச ச சொல்றோம். பல்லு இல்லாதவங்க ச சொன்னா ச ஒழுங்கா வராது. ஸோ பல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த எழுத்துக்களுக்கு? இந்த எழுத்துக்களுக்கெல்லாம். அப்புறம் உப்பு பத்ம, அப்புறம் ப உ உப்பு பத்மானியானா மோஷ்டோ. உ உ உதடு குவிஞ்சு தான் சொல்ல போறோம். ப உதடு ஒட்டி தான் சொல்லுவோம். ப ப ப ப ம. சோ இந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து பிறக்குது. அந்த எழுத்துக்களுடைய ஆரிஜின் ஆஃப் த பிளேஸ், அதை பேஸ் பண்ணி நம்ம உச்சரிச்சோமானால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் சுறுசுறுப்பாக செயல்படும், வியாதினே வராது. அதனால சம்ஸ்கிருதத்தை நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா அதோடைய உச்சரிப்போடு தான் நம்ம சொல்லணும். வித்தவுட் அந்த உச்சரிப்பு இல்லாமல் சொன்னோம் அப்படின்னா அதற்கு என்ன கிடைக்காது? சரியான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம பாக்குறோம் இந்த சம்ஸ்கிருதம்னா என்ன அப்படின்றது பாக்குறோம். வெல் ரிஃபைன்டு லாங்குவேஜ், சுத்திகரிக்கப்பட்ட. ரிஃபைன்டு அப்படின்னா சம் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு, கிருத்தம் அப்படின்ற கிருஞ்ச் கரணி அப்படின்ற ரூட். ஸோ கிரு அப்படின்ற ரூட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செய்யறது அப்படின்னு அர்த்தம். சம் அப்படின்னா சம்யக், நன்றாக. வெல் ரிஃபைன்டு, வெல் பர்ஃபெக்டட் லாங்குவேஜ் இஸ் கால்டு சம்ஸ்கிருதம். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சிஸ்டமேட்டிக்கா ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் மாதிரியே நிறைய ஃபவுண்டேஷன் கொண்ட ஒரு லாங்குவேஜ். இதுக்கு 6 அங்கங்கள் இருக்கு. கரெக்டான ஒரு உச்சரிப்போட இது நம்ம சொல்லணும். லிங்குஸ்டிக் பியூரிட்டி இதுல ரொம்ப ரொம்ப இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கம்ப்யூட்டிங் லாங்குவேஜ், பெஸ்ட் கம்ப்யூட்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா சம்ஸ்கிருதம் மட்டும்தான் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது பாணினியுடைய பிறப்பை பத்தி. பாணினியுடைய பிறப்பு எப்போ அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு. அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா பாகிஸ்தான்ல பிறந்தார். இவரு வியாக்கரண மகா பண்டிதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பாணினி. அஷ்டாத்தியாயி பத்தி பார்த்தோம். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாக்குறோம். அஷ்டாத்தியாயில் நம்ம முன்ன சொன்னபடி 8 சாப்டர்ஸ், 4000 சூத்திரங்கள், 32 சப்சாப்டர்ஸ். சிஸ்டமேட்டிக்காவும் இருக்கு, சயின்டிபிக்காவும் இருக்கு. இந்தியன் லிங்குஸ்டிக் ட்ரெடிஷன்ல ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. அப்படி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்னென்ன இதுல இருக்கக்கூடிய சப்த கணங்கள் இருக்கு,
கணப்பாட்டங்கள் இருக்கு. ஒரு இப்ப நம்ம ஒரு பேசிக் எடுத்துப்போம், ஜெண்டர் எடுத்துப்போம். ஜெண்டர் பாலினம் தமிழ்ல சொல்லும் போது உயர்திணை அக்ரிணைன்னு 2 விதமா பிரிக்கிறோம். உயர்திணைய ஆண்பால் பெண்பால் பலர்பால்னு பிரிக்கிறோம். அக்ரிணையை ஒன்றன் பால் பலவின் பால்னு பிரிக்கிறோம். ஆனால் இந்த மொழி சம்ஸ்கிருதத்துல எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா 3 விதமா பண்றோம். புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். எந்த அடிப்படையில் அதை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மொழிகள்லையுமே அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ஜெண்டரை பிரிக்கிறோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. அதனுடைய எண்டு, ஒரு சொல் எப்படி முடிகிறதோ அந்த முடிவை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அதை பகுத்து அறிகிறோம். இது புல்லிங்கம், அதாவது மாஸ்குலைன் ஆண்பால், இது ஸ்திரீலிங்கம், இது பெண்பால் அப்படின்னு. அப்படி அஹால முடிஞ்சா ஆண்பால், இஹீல முடிஞ்சா ஆண்பால், விஹூல முடிஞ்சா ஆண்பால், ஆல முடிஞ்சா பெண்பால், ஈல முடிஞ்சா பெண்பால், அர்த்தாட்சரம் மெய்யெழுத்துக்கள்ல முடிஞ்சா அது நியூட்டர் அப்படின்ட்டு நபும்சகம் அப்படின்றத பாக்குறோம். இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நதிகள் எப்படி ஒண்ணு முடியும், நர்மதா, காவேரி, கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, அலக்கநந்தா, சரஸ்வதி, எல்லாமே எந்த பெண்களுடைய பேர் பார்த்தாலும் எப்படி முடியும், ஒண்ணு ஆல முடியும், இல்ல ஈல முடியும். அடிப்படை சம்ஸ்கிருதம். சோ இதுக்கு ஸ்திரீலிங்கம் அப்படின்னு பேரு. புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் அப்படின்னு 3 விதமா ஜெண்டரை பிரிக்கிறாங்க. ஸோ அடிப்படை ஏன் இது கம்ப்யூட்டிங் லாங்குவேஜ் ஃபிட் ஆகுது அப்படின்னா, த சிஸ்டமேட்டிக் ஆஃப் த கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமர். அது மட்டும் இல்ல, நவுன் நம்ம பாக்குறோம். நவுன் அப்படின்றது தான் நம்ம ஜெண்டரா பிரிக்கிறோம். மாஸ்குலின், ஃபெமினின், நியூட்டர் அப்படின்றத பிரிக்கிறோம். தெர் இஸ் அ காமன் நவுன் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி இருக்கு. காமன் நவுன் அப்படின்னா பொதுவான அர்த்தம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல யூஸ் பண்ற, அதாவது தன்னிலை முன்னிலை, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய சப்தம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அகம், ஆவாம், வயம். அதாவது இந்த மொழிகள் இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு 24 ஃபார்ம்ஸ் உண்டு. ஒரு சப்தத்துக்கும். மாஸ்குலினா இருந்தா 24 ஃபார்ம்ஸ், ஃபெமினினா இருந்தா 24 ஃபார்ம்ஸ், நியூட்டரா இருந்தா 24 ஃபார்ம்ஸ். ஆனா காமன் நவுன்ஸ்க்கு 24 கிடையாது, 21 தான். வொக்கேட்டிவ் அப்படின்றது கிடையாது. இப்ப நம்ம முதல்ல கேசஸ் பத்தி பார்க்கலாம். நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்றோம். முதலாம் வேற்றுமை உருபு. ஒரு சொல் இருக்கு. இப்ப ராமன் அப்படின்னா 3 நம்பர்ஸ்ல பிரிக்கிறோம். எப்படி, ஒருமை, பன்மை தமிழ்ல. இங்கிலீஷ்ல சிங்குலர், ப்ளூரல். பட் சம்ஸ்கிருதத்துல டூயல் அப்படின்ற ஒரு திங் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இடையே, இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படின்னும் பொழுது அதை நம்ம பன்மையா மாத்திடுறோம். ஆனா பிட்வீன், இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம், ஒரு இது இருக்கு, கான்ஜுகேஷன், ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கு. பிட்வீன், அமங்னு 2 இருக்கு. பிட்வீன் எங்க யூஸ் பண்ணுவோம், 2 பேருக்கு இடையே. அமங் எங்க யூஸ் பண்ணுவோம், 2+, 2க்கும் மேற்பட்ட. அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. அதை போக்குவதற்காக டூயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த டூயல் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 அப்படின்ற நம்பர்ஸை கொடுக்காது. அப்போ எப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆகுது. அந்த ஃபார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சப்தம் எடுத்துக்கிறோம். ராமன், இரு ராமர்கள், ராமர்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, ராமனை, இரு ராமர்களை, ராமர்களை. மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள், ஓடு, உடன், ஒரு ராமனால், இரு ராமர்களால், ராமர்களால். நான்காம் வேற்றுமை உருபு ஆக, ஒரு ராமனுக்காக, இரு ராமர்களுக்காக, ராமர்களுக்காக. ஐந்தாம் வேற்றுமை உருபு இருந்து, காட்டிலும், விட, ஒரு ராமனிடமிருந்து, இரு ராமர்களிடமிருந்து, ராமர்களிடமிருந்து. ஆறாம் வேற்றுமை உருபு இக்கு உடைய, பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் எ நவுன் ஆர் எ திங். ஒரு பொருளுக்கான பொசசிவ் ஃபார்ம் 6ஆம் வேற்றுமை உருவாக பார்க்கப்படுது. பொசசிவ் ஃபார்ம் அப்படின்னா தனக்கான, அதற்கான, உரியது அப்படின்னு அர்த்தம். ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தினுடைய நிறம் மஞ்சள் அப்படின்னா, அந்த புத்தகத்தினுடைய 6ஆம் வேற்றுமை யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பொசசிவ் ஃபார்ம் ஆனது வரும். ஒரு புத்தகம் இருக்கு, என்னுடைய புத்தகம், அப்போ உடைய அப்படின்ற 6ஆம் வேற்றுமை யூஸ் பண்ணாதான் அது எனக்கானதாக அது மாறும். அப்போ 6ஆம் வேற்றுமை உருவ பொசசிவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம், குறிப்பிடுறோம். 6ஆம் வேற்றுமை உருவு இக்கு உடைய, ராமனுக்கு ராமனுடைய, இரு ராமர்களுக்கு இரு ராமர்களுடைய, ராமர்களுக்கு ராமர்களுடைய, ராமனுடைய மனைவி சீதா, சீதைக்கு ராமன் கணவன். சோ இப்படியாக நம்ம பார்க்கிறோம். 7ஆம் வேற்றுமை உருவு இடம், எந்த இடத்தை இருக்கு, ஒரு பொருள் எவ்விடத்திலே உள்ளது என்பதை அறிவதற்கு 7ஆம் வேற்றுமை உருவு யூஸ் பண்றோம். தட் இஸ் கால்ட் லொகேட்டிவ் கேஸ். என்ன சொல்றோம், இடத்தில், ராமன் இடத்தில், இரு ராமர்கள் இடத்தில். லவன் எங்க இருக்கான், ராமன் கிட்ட இருக்கான், ராமன் இடத்தில் இருக்கான். குஷன் எங்க இருக்கான், சீத்தை இடத்தில் இருக்கான், சீத்தை கிட்ட இருக்கான். சோ லொகேஷனை சொல்றோம். 8ஆவதா ஒரு கேஸ் இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஒக்கேட்டிவ்னு பேர். நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய
தூரத்துல ராமன் இருக்கான், எப்படி நம்ம அழைப்போம்? ராமா இங்க வா, அதான் ஹே ராம. இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற டெர்மினாலஜி ஹே ஓ. தமிழ்ல ராமனே, ஏ அப்படின்ற பின்னொட்ட சேர்ந்துரும். ராமனே, இரு ராமர்களே, ராமர்களே, சீத்தையே, இரு சீத்தைகளே, சீத்தைகளே, வனமே, காடே, வீடு, மேகமே, இதெல்லாம் வந்து ஒகேட்டிவ் கேஸா பார்க்கிறோம். ஸோ இது மாதிரியான சிறப்புகள் அதிக அளவு கொண்ட ஒரு ஒரு கிராமரா இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பர்சன் சொல்றோம். தன்னிலை, முன்னிலை, படர்க்கை. தன்னிலை என்றால் என்னை குறிப்பது, முன்னிலை என்றால் என் எதிரே இருப்பவரை குறிப்பது, படர்க்கை என்றால் எங்கோ இருப்பவரை குறிப்பது. இப்ப தன்னிலை என்பது ஜெண்டர் பேஸ் கிடையாது, முன்னிலை என்பதும் ஜெண்டர் பேஸ் கிடையாது. படர்க்கை என்னும் போது 3 விதமா பிரிக்கிறோம். என்னது? ஆண்பால், பெண்பால், மாஸ்குலைன், ஃபெமினைன், நியூட்டர், புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகம் அப்படின்னு 3 விதமா நம்ம பிரிக்கிறோம். இது எதுல வரும்? பர்சன் பேசிஸ்ல வரும். இந்த பர்சனை அடிப்படையாக கொண்டதுதான் வேர்ப், வினை. எப்படி அப்படின்னா, இந்திய மொழிகள்ல எல்லா மொழிகளுக்குமே அடிப்படையான ஒரு கோட்பாடு உண்டு இந்த வினைச்சொல்ல மட்டும். எப்படி அப்படின்னா, நம்ம லாங்குவேஜ்ல, இந்தியன் லாங்குவேஜஸ்ல மட்டும்தான் என்ன பண்ணலாம், எப்படி வேணா திருப்பி திருப்பி போடலாம். நான் கடைக்கு சென்றேன், நான் சென்றேன் கடைக்கு. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு பிரயோகத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ இது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு வர்பை வச்சு நவுனை கண்டுபிடிச்சிடலாம். இது இந்திய மொழிகளுக்கான ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு திங். நான் சென்றேன், நான் செல்கிறேன். இப்போ செல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் தன்னிலை வந்துடும். செல்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னிலையை குறிக்கும். செல்கிறான் அப்படின்னா படர்க்கை ஆண்பால், செல்கிறாள் அப்படின்னா படர்க்கை பெண்பால், செல்கிறது அப்படின்னா படர்க்கை 3ஆம் பால். இது நம்மளுடைய மொழிகள்ல, தமிழ்ல எப்படியோ அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்திலையும் தெல்ல தெளிவாக புரியும் வண்ணம் அமையப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாணினிய வியாக்கரணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. 10 கணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 10 கணங்களுக்கும் ஸ்பெசிபிக்கான ஒரு தன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. தசகணி அப்படின்னு சொல்லுவாங்க. 10 கணங்களை கொண்ட வியாக்கரணம் அப்படின்னு பாணினிய அஷ்டாத்தியாயிக்கு உண்டு. வேர்பு உண்டாகுது அப்படின்னா சாதாரணமா உண்டாகாது. 6 அதாவது சம்ஸ்கிருதத்தில் கூடிய வெர்பல் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட் பக்கத்துல அதுக்கான ஒரு அந்த கணங்கள் 10 கணங்களா இருக்கக்கூடிய சைன் வரும். அது பக்கத்துல சஃபிக்சஸ் வரும். தட் இஸ் கால்டு டெர்மினேட்டர். இந்த டெர்மினேட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அப்படின்றத குறிக்கிறோம். படிக்கிறான் அப்படின்னா தேர்ட் பர்சன் மாஸ்குலின், படிக்கிறாய் அப்படின்னா செகண்ட் பர்சன் சிங்குலர், படிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த அடிப்படையெல்லாம் பாணினிய கிராமர்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன பேரு அப்படின்னா தாத்து பாட்டம், கணப்பாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சப்தங்கள் இது மாதிரிதான், தாத்துக்கள் இது மாதிரி. தாத்துக்கள்னா வினை சொற்களை கொண்ட ஒரு குவியல் இப்படிதான் அமையப்பட்டிருக்கு. 4000 சூத்திரங்கள் இதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, ஒரு தெளிவான அழகான உருவத்தை கொண்ட ஒரு அடிப்படை தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கிராமரா இருக்கணும். அதுவும் சயின்டிபிக் கிராமராவும் இருக்கணும். எல்லா காலத்திலயும் அது உபயோகப்படணும். இப்போ மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? எப்படி சொல்றோம் அப்படின்னா, டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தகவமைச்சுக்கிட்டே அதுல நம்மள ஃபிட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு மொழி எந்த காலத்து, இப்போ இன்னும் 100 வருஷம் கழிச்சு என்ன ஒரு சயின்டிபிக் ரீசன் வந்தாலும், ஒரு மாறுதல் ஏற்பட்டாலும் அதுக்கும் இது செட் ஆகும். எந்த மொழி? பாணினியால் உருவாக்கப்பட்ட இந்த அஷ்டாத்தியாயி சம்ஸ்கிருத மொழி, அவருடைய பாணினியோட கிராமர் அதற்கு ஃபிட் ஆகும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இது மாதிரியான பாணினியா உருவாக்கப்பட்ட பாஷா சாஸ்திரம்னு சொல்றோம். அடுத்த ஒரு நிகழ்வு பாஷா சாஸ்திரம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ். ஒரு மொழி, அந்த மொழிக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். எல்லா விஷயங்களும் அதுல தெளிவாக பட்டிருக்கு. போனாலஜி, மார்பாலஜி, செமன்டிக்ஸ், சின்டெக்ஸ் எல்லாமே, அனைத்து நிகழ்வுகளுமே இதுல அழகாக வெறும் 4000 சூத்திரத்துல 32 சப்சாப்டர்ஸ்ல 8 சாப்டர்ஸ்ல வெறும் சூத்ரா ஃபார்மேட்ல தெளிவா கொடுத்திருக்காரு பாணினி. அதை நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, தமிழாக்கத்துல இருக்கு, எந்த மொழியில வேணுமானாலும் அது இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா,
ஒரு குருடனுக்கு முன்னால வைரம் இருந்தால் அது அவனுக்கு கல்லாகத்தான் தெரியும், வைரமாக தெரியாது. ஆக நம்மளுடைய அகக்கண்ணை திறந்து பார்த்தோமேயானால் அது வைரமா கல்லா அப்படின்றது நமக்கு தெரியும். அது நம்மளுடைய அகக்கண்ணை திறந்தால் மட்டுமே இன்ன பிற மொழிகள் இருக்கக்கூடிய அருமையான விஷயங்களை நாம் திறந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை கூடுமான வரை உங்களுக்கு புரியும்படி நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா சொன்னாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுதான். அதனால இந்த விஷயத்த கன்க்ளூட் பண்றோம். எப்படி கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, இந்த விஷயம் இடியாப்ப சிக்கல் போல. அந்த இடியாப்ப சிக்கல் என்பது ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரசிச்சு பண்ணோம் அப்படின்னா சர்வ சுலபமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கஷ்டமா அதை நினைச்சு ஃபீல் பண்ணி பண்ணோம்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால மாணவர்களாகிய நீங்கள் விஷயத்த விஷயமாக பார்த்து அது ஒரு ஜூஸா, ஏன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி சாராம்சமாக எடுத்துக்கொண்டு ஆசிரியர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் பேர்ல நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அருமையான ஒரு நாலேஜ் ஆனது கிடைக்கும். வாய்ப்பு கொடுத்த KRV சாருக்கும், தமிழ்துறை தலைவருக்கும், ஸ்ரீசைலம்